ரெஸ்ட் கொடுங்க. ஏன்னா மேடம் வந்து அழகாக பாடினது பெரியதல்ல, அந்த பாடல்கள் எங்கே முடிக்கிறாங்க எங்கே நம்ம ஆரம்பிக்கணும்னு கரெக்டாக அதை கவனித்து பாடணுன்றது ஒரு சவாலான ஒரு கிடையாது தான். அது பாராட்டுகள். அதற்காக நாம் அதுக்கு தான் ஒரு கைத்தடல் கொடுக்கணும். ஏன்னா பாடுறது எடுத்தது இதோ சவுண்டப்பன் சார் அவர்களும் மங்கை கீர்த்தி பாருங்கள். பாட்டே தெரியாம வரியா? என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட. மேகம் கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து காத்து மழை காத்து. மேகம் கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து. ஒயிலாக மயிலாடும் அல போல மனம் பாடும். மேகம் கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து. தொட்டு தொட்டு பேசும் சிட்டு துள்ளி துள்ளி ஓடுவதென்ன? தொட்டு தொட்டு பேசும் சிட்டு துள்ளி துள்ளி ஓடுவதென்ன? தென்றல் பட்டு ஆடும் மொட்டு அள்ளி வந்த வாசம் என்ன? ஏதோ நெஞ்சில் ஆசை வந்து, ஏதோ நெஞ்சில் ஆசை வந்து, ஏதோ நெஞ்சில் ஆசை வந்து என்னென்னமோ ஆகி போச்சு. சேராமல் தீராது வாடு குளிரில் வாடும் மனசு. மேகம் கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து. வாசம் வச்சா பாலுக்குள்ள நெய்ய வச்சா, பூவுக்குள்ள வாசம் வச்சா பாலுக்குள்ள நெய்ய வச்சா, கண்ணுக்குள்ள என்ன வச்சா பொங்குதடி என் மனசு. கண்ணுக்குள்ள என்ன வச்சா பொங்குதடி என் மனசு. பார்த்த கண்ணு சொக்கி சொக்கி பைத்தியந்தாகி போச்சு. நீராடி நீ வாடி ஆசை மயக்கம் போடுற வயசு. மேகம் கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து. ஒயிலாக மயிலாடும் அல போல மனம் பாடும். மேகம் கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து காத்து மழை
மழை காத்து. சூப்பர். ஆனந்தராகம் படத்தில் இருந்த அந்த ஒரு அழகான ஒரு பிரபலமான பாடலை தேங்க்யூ. அழகாக பாடிய சவுண்டப்பன் சார் அவர்களுக்கும் அங்கே கீர்த்தி அவர்களுக்கும் பாராட்டுக்கள். இதோ இது தேநீர் இடைவேளைக்கான நேரம். தேநீர் அருந்தி நம்முடைய நிகழ்ச்சி மீண்டும் துவங்க இருக்கின்றது. தேநீர் அருந்தி பின் அரங்கத்திற்கு வரும்படி அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஹலோ, திங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. திங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. நீல இரவிலே தோன்றும் நிலவை போலே நிலவை போலவே வாழை குமரியே நீயும் வந்த போதிலே நேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் மலருமா. நேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் மலருமா. அன்பை நினைத்தே ஆடும் அமுதை நிலை நாடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. இதயவானிலே இந்த கனவு கோடியே உதயமாகியே ஊஞ்சலாடும் போதிலே கானம் பாடி ஜோடி கானம் பாட முடியுமா தேனும் பூவும் தேனும் போல வாழ தயங்குமா. வானம் பாடி ஜோடி கானம் பாட தயங்குமா வாசப்பூவும் தேனும் போல வாழ தயங்குமா. அன்பில் நின்றே ஆடும் அமுத நிலையை நாடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. ஒன்று கலந்திடும் நெஞ்சும் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. ஓகே. ஓ அப்படியே.
அதிகாலை சுகவேளை உன்னோலை வந்தது. அதிகாலை சுகவேளை உன்னோலை வந்தது. காதல் சொன்ன காகிதம் பூவாய் போனது. வானில் போன தேவதை வாழ்த்து சொன்னது. அதிகாலை சுகவேளை உன் ஓலை வந்தது. அன்பே வாவா அணைக்கவா நீ நிலவுக்கு பிறந்தவளா. உன்னை வந்து பாராமல் தூக்கம் தொல்லையே. ஒரு வாரம் உடைமீறும் நிறம் மாறும் தனியே. அடிதப்பி போகக்கூடாதே. அதிகாலை சுகவேளை உன் ஓலை வந்தது. அதிகாலை சுபவேளை உன்னோலை வந்தது. பெண்மை பாரம் தாங்குமா அந்த இடை ஒரு இடை சொல்லுமா. தங்கம் என்ன சுட்டாலும் காரம் போகுமா. மலர் மாலை அணியாமல் உறங்காது மனது. இது போதும் சொர்க்கம் வேறேது. அதிகாலை சுபவேளை உன்னோலை வந்தது. அதிகாலை சுகவேளை உன் ஓலை வந்தது. காதல் சொன்ன காகிதம் பூவாய் போனது. வானில் போன தேவதை வாழ்த்து சொன்னது. புரதத்தை கடிதத்தை தன் நெஞ்சுக்குள்ளே வாசிக்க அதிகாலை சுகவேளை உன் ஓலை வந்தது. அதிகாலை சுகவேளை உன்னோலை வந்தது. Very nice. He has done really well. He has done really well. Thank you sir. ரொம்ப நல்லா பாடுனீங்க. Thank you. வாழ்த்துக்கள். மிக அழகாக பாடியவருக்கு நம்முடைய இசைக்குழு சார்பாக அவருக்கு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்ளலாம். இதோ பாடலை பாட வருகிறார்கள் திரு சீதாராமன் சார் அவர்கள். தேவி ஸ்ரீ தேவி பாடலை நான் அந்த ஹம்மிங் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன், சரியில்லைனா கோச்சுக்காதீங்க. தேவி
ஸ்ரீதேவி தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா பாவி அப்பாவி உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்மா தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா பாவி அப்பாவி உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்மா கையில் மணியை தினமும் பிடித்து ஆட்டும் பக்தனம்மா சூடம் ஏத்தி மேலும் கீழும் காட்டும் பித்தனம்மா தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா பாவி அப்பாவி உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்மா மாலை மரியாதை மணியோசை எதுக்கு தேவி அவதாரம் நான் தானா உனக்கு போலி பூசாரியே பட்ட போடாத பூசாரி நான் பண்ணக்கூடாதோ பூஜைகள் தான் அம்மன் உன்மேனியானி பொன்மேனி அம்மன் தொட வேண்டுமே எடுத்த கொடுத்த மடத்த குடிப்ப எனக்கா தெரியாது வரத்த கொடுத்தா சிவனே தவிச்சா எனக்கா புரியாது தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா பாவி அப்பாவி உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்மா பாவம் பரிதாபம் பக்தா உன் பக்தி அண்ட முடியாது அங்கார சக்தி ஆசையாகாதையா கண்ணில் நடமாடும் சிவகாமியே அன்பில் உருவான அபிராமியே காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி எனக்கு நீதானம்மா மாடு சுத்தி வரலாம் ஊர் போய் சேராது இந்த மோகம் ஒரு தல ராகம் மயக்கம் தீராது தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா பாவி அப்பாவி உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்மா சூப்பர் சார். பட்ட போட பூசாரி இல்லை, குள்ளா போட்ட பூசாரி. இதோ அடுத்த பாடல் அவர்களை பாடுகிறார்கள். தொப்பி வச்ச பூசாரி. இதோ அடுத்த பாடல் அதே பாடலை அவர்கள் இருவரும் பாடுகிறார்கள். வேறு பாடல் கட்டி வச்சுக்கோ எந்த நண்பு மனச பாடலை. இதோ அந்த பாடல். காஃபிலாம் குடிச்சிருக்கோம், ஒரு கைத்தறல் கொடுத்தான்னு உற்சாகமாக இருக்கும். காஃபியோடு கைத்தட்டல். நன்றி.
கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதாக இல்ல இருக்கு. இல்ல அவங்க எல்லாம் மெய் மறந்து போயிருக்காங்க நாங்க பாடுறதுல. கரெக்டா? கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனச, தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனச, தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. இந்த நேரம் பொன்னான நேரம், ஓ வந்த கல்யாண காலம். இந்த பொன்னான நேரம், ஓ வந்த கல்யாண காலம். கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனச, தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. தனியா தவமிருந்து இந்த ராசாத்தி கேட்டதென்ன? மனம் போல் வரம் கொடுத்து இந்த ராசாவும் வந்ததென்ன? கன்னி மலர்களை நான் பறிக்க, இன்பக் கலைகளை நான் படிக்க, கற்பு நிலைகளில் நான் பழக. அன்பு உறவினில் நான் மயங்க. கொத்து மலரென நீ சிரிக்க, நீ சிரிக்க. மொட்டு மலர்ந்தது தேன் கொடுக்க, தேன் கொடுக்க. மாறாது இது மாறாது, தீராது சுவை தீராது. ஆயிரம் காலமே. கட்டி வச்சுக்கோ எந்தன் அன்பு மனச, தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. அன்பு சுகத்துக்கு நேரம் உண்டு, இன்ப உறவுக்கு சாட்சி உண்டு. தொட்டு தொடர்வது சொந்தமம்மா, தொட்டில் வரை வரும் பந்தமம்மா. அன்பு கரங்களில் நீ அணைக்க, நீ அணைக்க. முத்துச்சரமென நீ சிரிக்க, நீ சிரிக்க. மாறாது இது மாறாது. தீராது சுவை தீராது, ஆயிரம் காலமே. கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனச, தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. இந்த நேரம் பொன்னான நேரம், வந்த கல்யாண காலம். இந்த பொன்னான நேரம், வந்த கல்யாண காலம். கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனச, தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. எந்தன் அன்பு மனச, தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. சிறப்பு. கட்டி வச்சுக்கோ இந்த அன்பு மனசை தேங்க்யூ. அழகாக பாடினார்கள் இருவரும். தன்னுடைய இனிய குரலில் எல்லாரையுமே கட்டி வைத்தார்கள் காலையிலிருந்து மாலை வரை. இதோ அதற்கு முத்தாய்ப்பாக அடுத்த பாடல், இதோ ஒரு பாடல். எல்லாரும் சேர்ந்து
எல்லா சார்பாகவும் அவர் கேள்வி கேட்க போறாரு. என் கேள்விக்கு என்ன பதில்? அதுதான் நானும் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன் அந்த பதில தான். Actually, again, it's a very tough song to perform on stage. ஸ்மியூலில் இதெல்லாம் பாடுறதுக்கு ரீசன் சரி எல்லாரும் ஜாலியாக கூட சேர்ந்து பாடட்டுமே அப்படின்னு. அதுக்கு ரெக்கார்டிங் திருப்பி திருப்பி பண்ணலாம். நீங்கள் அப்படிலாம் இல்லை, ஒரே டேக்கில் பாடணும். என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில், உன் பார்வைக்கென்ன பொருள், மணமாலைக்கென்ன வழி, உன் மௌனம் என்ன மொழி? என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில், உன் பார்வைக்கென்ன பொருள், மணமாலைக்கென்ன வழி, உன் மௌனம் என்ன மொழி? பூவையர் உள்ளத்தில் இந்த மௌனம் சம்மதமே, பூவையர் உள்ளத்தில் இந்த மௌனம் சம்மதமே, சம்மதம் என்றேதான் அந்த ஜாடை சொல்லிடுமே, சம்மதம் என்றேதான் அந்த ஜாடை சொல்லிடுமே, வர வேண்டும் நல்ல துணை, தர வேண்டும் வாழ்வதனை, நிலையாகும் உறவு முறை, பெற வேண்டும் இறுதி வரை. என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில், உன் பார்வைக்கென்ன பொருள், மணமாலைக்கென்ன வழி, உன் மௌனம் என்ன மொழி? புன்னகை அள்ளி வர நடை போடும் பொன்மயிலே, புன்னகை அள்ளி வர நடை போடும் பொன்மயிலே, அன்பெனும் பள்ளியிலே புது மாணவியானவளே, அன்பெனும் பள்ளியிலே புது மாணவியானவளே, விழிதானே சொல்லி தரும், மனம்தானே எழுதி வரும், ஒரு நாளில் பழகிவிடும், உடல் தானே துள்ளி விழும். என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில், உன் பார்வைக்கென்ன பொருள், மணமாலைக்கென்ன வழி, உன் மௌனம் என்ன மொழி? அனுபவம் உண்டானா இந்த ரகசியம் புரியாதோ, அனுபவம் உண்டானா இந்த ரகசியம் புரியாதோ, பெண்மையின் சன்னதியில் வந்து பார்த்தால் தெரியாதோ, பெண்மையின் சன்னதியில் வந்து பார்த்தால் தெரியாதோ, அலை போலே குழலசைய சிலை போலே நடைபயில வலையோசை இசை கொடுக்க, வருவேனே இணைந்திருக்க. என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில், உன் பார்வைக்கென்ன பொருள், மணமாலை கொண்டு வரும் திருநாளும் என்று வரும். அந்த கேள்விக்கு பதில் உங்களுடைய கைத்தட்டல் தான் பதில். தேங்க்யூ தேங்க்யூ. அவங்களே சொல்லிட்டாங்க இது ஸ்டேஜ் ப்ரோக்ராமோட பாட்டே இல்லை, பட் ஆனால் எடுத்தாங்கன்னாலும் அந்த ஒரு சிங்கிள் டேக்கில் அந்த பாட்டோடைய ஒரிஜினாலிட்டி கொண்டு வர்றாங்கல்ல, தட் இஸ் அ ஸ்பெஷல். அதற்கு தான் நம்ம கைத்தொழில் கொடுக்கணும். ஏன்னா ப்ராக்டிஸே இல்லை, அந்த பாட்டு என்ன தான் தெரிஞ்ச பாட்டாக இருந்தாலும் ஒரு தடவை நம்ம கேட்டிருந்தால்தான் அதை உடனே இங்கே அட்டன் பண்ண முடியும். பட் ரெக்வஸ்ட்டுக்காக கேட்டு அந்த பாடலை உடனே பாடுறதுன்றது ஒரு தனித்திறமை. அதற்கு பாராட்டுகள். We would like to thank ரம்யா மேடம். எப்பயுமே உள்ளதோட இன்னைக்கு ஒரு சாங் அதிகமாகவே பாடியிருக்காங்க, 23 பாட்டு பாடியிருக்காங்க. நான் கவுண்ட் பண்ணணும்ல ஆஸ் அன் அட்மின்.
ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. எவ்ரி ஒன் ரியலி என்ஜாய், தரோலி தே என்ஜாய். அண்டு எல்லாருக்குமே உங்க கூட பாடணுங்கிறது ஆசை. அந்த ஆசையில் வந்து போன தடவையோட இந்த வாட்டி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. பட் தே ட்ரைட் தேர் பெஸ்ட். சரியா? ஸோ ரம்யா மேம் இந்த மேடைக்கு புதியவர் அல்ல, அவங்க கெஸ்டே கிடையாது. ஆக்சுவலாக ஸ்ரீவத்சம் அவங்களுக்கு தாய் வீடு. ஆமாம், அதனால் அவங்களே, அதாவது இப்போ ஆன் த ரெக்கார்டு இப்போ அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது சொல்லுவாங்க, நான் எத்தனையோ இடத்துக்கு போகிறேன், நிறைய பர்ஃபார்ம் பண்ணுறேன், பட் ஸ்ரீவத்சத்தில் பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிது எனக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இப்போ அவங்க வாயாலே சொல்லி நீங்கள் கேளுங்க. நான் இடையில நான் ஒரு டிரான்ஸ்மிட்டர் வேண்டாம். ஸோ ரொம்ப, அதாவது ஷீ இஸ் எ ப்ரொஃபஷனல் சிங்கர். இருந்தாலும் நம்மளை மாதிரி அமெச்சோர்ஸ் அவங்களோட சேர்ந்து அவங்களையும் என்கரேஜ் பண்ணி மேலே என்னாச்சுப்பா தம்பி. ஸோ இப்போ ஐ திங்க் தேர்ட் ப்ரோக்ராம் இல்லையா, இந்த மூணு ப்ரோக்ராமில் நீங்களே இந்த ப்ராக்ரஸ் சொல்லுங்கள். முதல் ப்ரோக்ராம் எப்படி இருந்தது, ரெண்டாவது ப்ரோக்ராம் எப்படி இருந்தது, மூணாவது ப்ரோக்ராம் எப்படி இருந்தது. ஸோ இந்த ப்ராக்ரஸுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ண முயற்சி பண்ணுறேன். ஏன்னா எல்லாரோடையும் அவங்க எந்த லெவலில் பாடுறாங்களோ அதை அந்த லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு தூக்கி விட அவங்க முயற்சி பண்ணாங்க. இதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஸோ மறுபடியும் உங்களை கூப்பிடுவோம். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். அதுக்கு முந்தி லலிதா அவர்கள் திருமதி ரம்யா துரைசாமி அவர்களை பொன்னாடை பொருத்தி கௌரவம் செய்வார். நல்லா பாடுவீங்க, இருந்தாலும் உங்களோட பேச்சு திறமையை நாங்கள் பார்க்கணும். இப்போ தேங்க்யூ சார். சார் சொன்ன மாதிரி ஸ்ரீவத்சத்துக்கு நான் புதுசு கிடையாது. நான் 2-3 ஷோஸ் ஆல்ரெடி நான் வந்திருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம பாடியிருக்கோம். நான் சொல்ல வேண்டியது எல்லாமே அவரே சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த இடம் வந்து பாடும் பொழுது தான் எனக்கு வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி. பாடுறோம், நிறைய பெரிய பெரிய மேடைகள், எவ்வளவோ மேடைகள் பார்க்குறோம். பட் உங்களை மாதிரி பெரியவா முன்னாடி உட்காந்து உங்களோட ஒருத்தராக நானும் சேர்ந்துட்டு உங்களோட சந்தோஷத்தில் நானும் இத்தினோண்டு ஒரு ஓரமாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னால் இங்கே இருக்க முடிஞ்சுதே. உங்கள் எல்லாரோடைய கண் பார்வையில் சந்தோஷத்தை, உங்கள் முகத்தில் அத்தனை பேர் முகத்துலேயும் ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு தெரிஞ்சுது. அதுதான் வேணும். இதுக்காக தான் ஆசையாக எவ்ரி டைம் அவர் சொல்லும்போது இந்த டேட்டை ஃப்ரீ பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இன்றைக்கி செப்டம்பர் 5 உலகத்துலேயே பிஸி டேட்டு. எல்லா கல்யாணமும் இன்றைக்கி தான் நடக்கிறது. செப்டம்பர் 5 ரொம்ப பிஸி டேட். நிறைய ஷோஸ் கேட்டா, பட் இல்லை ஆல்ரெடி நான் ஹேவ் புக்ட் மைசெல்ஃப் ஃபார் ஸ்ரீவத்சம். ஸோ வேறு எங்கேயும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். ரொம்ப திருப்தியாக இன்றைக்கி இங்கே பாடிட்டு கிளம்புறேன். நிறையா சார் சொன்ன மாதிரி நிறையா வருவேன். அண்ட் நீங்கள் பாடினதும் சொல்லணும். முன்னாடி ஃபஸ்ட் டைம் வந்ததுக்கு செகண்ட் டைம் கூட ஓகே, பட் இந்த டைம் வந்து ஐ எம் சீயிங் அ வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் எவ்ரி ஒன். எல்லாருமே ரொம்ப டெடிக்கேஷனோடு இன்றைக்கி வந்து பாடியிருக்கீங்க. 1-2 பரவாயில்ல, இவ்வளோ வயசானவங்க, அவங்களாம் ஒரு ஹாபியில் பாடுறது. நான் வந்து என்ன அளவுக்கு டெஃபினட்டாக ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கர் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஒரு ஹாபி சிங்கர் இவ்வளோ தூரம் பாடுறதுங்கிறது எங்களுக்கெலாம் லைட்டாக உண்மையிலேயே ஒரு பயமாக இருக்குது. என்னடா இது நமக்கு ஈக்குவலாக வந்து பாடுறாங்களே அப்படின்னு. உண்மையில் எல்லா சிங்கர்ஸ் மேடையில் பாடுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் இதை ஒரு பொழப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம். பட் எங்களுக்கு ஈடு கொடுத்து நீங்கள் வந்து பாடுறீங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். நிறைய பாடுங்க. பாட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் ஹீலர். மனசை வந்து சுத்தப்படுத்திடும். எவ்வளோ அழுக்கு இருந்தாலும், எவ்வளோ வலி இருந்தாலும், எவ்வளவு கோபம் இருந்தாலும் எல்லாத்தையும் சமநிலைப்படுத்தி அப்படியே நல்லிஃபைட் ஆக்கிடும். அதனால் வந்து சிங் மோர், ஆத்மார்த்தமாக பாடுங்க. நல்லா பாடுறோமோ பாடலையோ அடுத்து அதெல்லாம் யாரும் ஜட்ஜ் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. இங்கே போட்டியாக நடக்கிறது கிடையவே கிடையாது. அதனால் சிங் ஹாப்பிலி, நிறைய பாடுங்க. என்னையும் அப்பப்போ ஷோ கூப்பிட்டீங்கன்னா நானும் வந்து உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி சார். எனக்கு 2-3 ஷோஸ் கொடுத்து ரெகுலராக நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து ஸ்ரீவத்சம் வாங்கன்னு சொல்லி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சீதாராமன் சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தி அட்மின் வண்டர்ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அண்ட் காலையிலேருந்து கொஞ்சம் கூட உட்காராமல்
காம்பேர் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் சார். பியூட்டிஃபுல்லாக பண்ணீங்க. இன்றைக்கி தான் உங்களோட காம்பியரிங் திறமையை நான் பார்த்தேன். நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ சார். மைக் கொடுத்தோன்னா பேசினே இருப்பேன் நான். இந்தாங்க. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. இந்தாங்க. தனியாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருவோம் பேசுகிறதுக்கு. வாங்க தாராளமாக. ரைட், அப்போ அடுத்து ஏதாவது கண்டினியூ பண்ணுறீங்களா? We will continue the show. இல்லை இருங்களேன்னா ஏ வாதாராக இல்லை ஏ வாதாராக போடுங்க, அது வரும். இவ்வளவு நேரம் நம்மை காலையிலிருந்து மகிழ்வித்த திருமதி ரம்யா துரைசாமி அவர்களுக்கு நம்முடைய ஸ்ரீவசம் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் மகிழ்ச்சியையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா ஒரு பாடலும் வேறு வேறு குரல் உடனே அந்த பாட்டு ஒன்று ஜானகி ஒன்று ஜென்சி அப்படி இருந்ததுன்னா அந்த குரலுக்கு தகுந்த மாதிரி மாறி அப்படியே அந்த பாடலாகவே மாறி அதை எப்படி பாட முடியும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்தார்கள். நிச்சயமாக அதற்கு நம்முடைய பாராட்டுதல்களை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் இணைவோம் அவர்களோட நன்றி. இதோ பாடல் வருகிறது. Check. किसी मोड़ पे भी ना ये साथ टूटे, मेरे हाथ सी तेरा दामन न छूटे। मिल जाए
अपना कहा तो है जहाँ मैं हूँ वहाँ अब तो ये जीना तेरे बिन है ज़रा तुझे मैं जहाँ की नजर से छुरा लूं, कहीं दिल के कोने में तुझको छुपा लूं। अभी जिंदगी में पड़े मुश्किलें तो मुझे तो संभाले तुझे मैं संभालूं ओ मिल जाए इस तरह दो लहरें जिस तरह, ओ मिल जाए इस तरह दो लहरें जिस तरह, फिर हो ना जुदा हाँ ये वादा रहा। तू है वही दिल ने जिसे अपना कहा तो है जहाँ मैं हूँ वहाँ अब तो ये जीना तेरे बिन नहीं ज़रा ओ ला 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 ला, फिर हो ना जुदा ये वादा रहा, ये वादा रहा। Thank you. Thank you. அருமையான அந்த இனிய பாடலை பாடிய ஸ்ரீவசத்து லதா மங்கேஷ்கர் அவர்களுக்கு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். மேடம் எக்ஸ்க்ளூசிவ் ஹிந்தி ப்ரோக்ராம்லாம் வருவீங்களான்னு கேட்க மறக்குமா சேடும் மலரை காற்று மறக்குமா, அலைகளே இடும் நெஞ்சம் நோய்ந்து கிடக்குமா, மருவம் தோகை பிரியுமா பருவலீலை பாவமா, மதுவில் நீந்த கலக்கமா மடியில் நீந்த தயக்கமா, மயக்கமா மயக்கமா மயக்கமா. மறக்குமா பெழும் மலரை காற்று மறக்குமா, அலைகளே எழும் நெஞ்சம் ஓய்ந்து கிடக்குமா, அழுவ சொன்ன சொர்க்கமா அழகில் பூத்த ஸ்வப்னமா, எழுத சொன்ன காவியமா யௌவனத்தின் பாடமா, மயக்கமா மயக்கமா மயக்கமா. மறக்குமா சேடும் மலரை காற்று மறக்குமா. கண்ணி வீணை நீயோ கைகள் மீட்டச் சொல்ல இசையும் லயமும் இங்கே இணைய, பாரிஜாத பூவும் மெல்ல மங்கை போல விழிமீர் தினமே ஏதோ வரைய, மானினம் போல் உன்னை கண்ணி மேவ என்னை தழுவ மழுவ நாளும் வருக,
பெண்ணொருத்தி வாய்த்த போது காதல் விளையும் கைகள் இணையும் நெஞ்சிரண்டை நீங்கிடாது ஆசை சலனம் அதுதான் விரகம் நாயகனை பார்த்ததோ நல்ல பெண்ணை ஏங்குதோ கட்டழகு கூடுதோ கட்டில் மொழி பாடுதோ இருந்தும் அது நான் தருவேன் இனி மயங்கும் மறக்குமா எழும் மலரை காற்று மறக்குமா அலைகளே இடும் நெஞ்சம் ஓய்ந்து கிடக்குமா நாளை வேலை மீண்டும் மைய கூடும்போது உருகும் கனியும் இங்கே இளமை தேவ கானம் என்று சிந்து பாட இன்று மலரும் மலர்தான் ஆசை தலைவி வஞ்சி தந்த வார்த்தை வேத மந்திரமாக மெதுவாய் மனதில் வாஞ்சை வளர மேலி இங்கு மின்ன நான் அனைத்து பின்ன உடலும் உயிரும் இங்கே குளிர பாவக்கிளி என்று கொஞ்ச விரகம் குறையும் தேனில் விளையும் தேனுதடு ஈரமாக மலரில் மனமும் மழையில் பழம் வானவில்லும் தோகை போல் நீரில் நின்ற நஞ்சதோ அமுதத்தின் வாசல் போல் சின்ன இதழ் அல்லவோ தினமே தழுவ சுகமே நலவே மலரும் மறக்குமா சேரும் மலரை காற்று மறக்குமா அலைகளே எழும் நெஞ்சம் ஓய்ந்து கிடக்குமா மருவும் தோகை பிரியுமா பருவலீலை பாவமா எழுதச் சொன்ன காவியமா யௌவனத்தின் பாடமா மயக்கமா 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 மறக்குமா சேரும் மலரை காற்று மறக்குமா அலைகளே எழும் நெஞ்சம் ஓய்ந்து கிடக்குமா அருமை அருமை அருமை. அடுத்த பாடலை பாட வருகிறார்கள் திரு ரமேஷ் அவர்களும் திரு சவுண்டப்பன் அவர்களும் இளமை எனும் பூங்கா. இளமை என்னும் பூங்காற்று பாடியதோர் பாட்டு ஒரு பொழுது ஓர் ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். இளமை என்னும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுது ஓர் ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். ஒரே வீணை ஒரே ராகம் தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது
தன்னை இழந்த வண்டு தேக சுகத்தில் கவனம் காட்டு வழியில் பயணம் கங்கை நதிக்கு மண்ணில் அணையா இளமையனும் பூங்காற்று. அங்கம் முழுதும் பொங்கும் இளமை இதம் பதமாய் தோன்ற அள்ளி அணைத்த கைகள் கேட்க நினைத்தாள் மறந்தாள் கேள்வி எழும் முன் விழுந்தாள். எந்த உடலோ எந்த உறவோ இளமை எனும் பூங்காற்று. மங்கை இனமும் மன்னன் இனமும் குலம் குணமும் என்ன தேகம் துடித்தால் கண்ணேது கூந்தல் கலைந்த கனியே கொஞ்சி சுவைத்த கிளியே இந்த நிலைதான் என்ன விதியோ இளமையனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுதிலோர் ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் ஒரே வீணை ஒரே ராகம் ஒரே வீணை ஒரே ராகம். தேங்க்யூ. எவர்கிரீன் சாங் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் எப்போவுமே கேட்டாலும், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாட்டு அது இன்றைக்கி கேட்டாலும் அந்த மனசை எப்படியோ லேசாக்கக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல். அந்த வரிசையில் அந்த பாடலுக்கு அழகாக பாடிய இருவருக்கும் வாழ்த்துக்கள். இது ஒரு சவாலான பாடல்னு சொல்லலாம். ரொம்ப அழகான பாடல். கேட்போம் நாம். நான் இந்த பாட்டு வந்து ஃபஸ்ட் டைம் பாடுறேன், தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எல்லாருமே கேட்கறதுக்கு தான் இருக்கும், தாராளமாக பாடலாம். சங்கீதம் சங்கீதம் பாட ஞானமுள்ளவர்கள் வேண்டும். சங்கீதம் பாட ஞானமுள்ளவர்கள் வேண்டும். அரைகுறை விஷயங்கள் அறிந்தவர் புரிந்தவர் மேடை ஏறலாமோ. சங்கீதம் பாட ஞானமுள்ளவர்கள் வேண்டும். என் முருகனின் திருவடி தருகிற அருளில் மேடை ஏறியதும் பாடல் ஓடிவர் ராகம் பாவம் கேளு. நீல குயிரினம் சோழ கிளினியம் காணும் பாட தினம் யாரை கேட்கிற சங்கீதம் பாட கேள்வி ஞானம் அது போதும். நிறைகுடம் இவன் என புரிந்திடும் நிலைவர் போக போக பாரு. சங்கீதம் பாட ஞானமுள்ளவர்கள் வேண்டும். ஒன்றல்ல நான் பார்த்த கதை ஊரெல்லாம் என் கானமொழி நீயோ
உன்னை போல் நான் மேதை இல்லை, ஆனாலும் போர் பேதை இல்லை. பாடுவதை பாடு கலைவாணி. தலைமுறை கற்றுத் தெரிந்தவள் பாடும் கீதம் தோற்றிடுமோ? முத்து தமிழிசை முற்றும் அறிந்தவன் முன்னாலே இந்த தலைக்கணமோ? சிறு கிளி பருந்தென பறக்காது, பருந்துகள் கிளி என பேசாது. எதற்கு விளக்கம்? உனக்கு நடுக்கம் புகழும் பரிசும் எனக்கே எனக்கே. சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும். அலைகடல் அதனாலும் அறியாது இறங்கினால் பின்பு மீள முடியாது. இசையொரு பெருங்கடல் போலே தெரிந்துதான் இங்கு பாடத் துவங்கினேன், துணிந்துதான் இசை கடலில் இறங்கினேன். நான் ஒரு மீனவன் போலே. ஸ்வரமும் லயமும் வளையில் விழுமோ, வீஞ்சாலமும் ஏனோ? இசையின் மலையில் எவரும் விழுவார், நீ கூடத்தான் மானே. என் பாட்டுக்கு நீ கை தட்டும் அதிசயம் நடைபெறும் பாரு. அந்த செருக்கு இன்னும் எதற்கு? வெற்றி பதக்கம் இங்கே எனக்கு. ஆ, 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 ஆ. சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும். இதுவரை நடத்திய பரீட்சையில் ஜெயித்த பின் இன்னும் என்ன வேணும்? சங்கீதம் பாட கேள்வி ஞானம் இது போதும். சரிகரி கபத பரி கப கபத நித பத சனி சரிகரி ரே ரே ரி சனி த ச ச சனி த ப நித ப கப கரி க சரி கப ப கப த நி ச சங்கீதம். நிச சச கபப்ப நிச சச கபப்ப பம கரி ரி ம பரி கப ரி பப 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 ஆ ஆ ஆ சங்கீதம். ச ச ச சரி நி 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 ச க க த த நி ப ப ப ப த சங்கீதம். ஆ பப்ப பப்பர பப்ப பப்ப சங்கீதம். ரிக ரிக ரி ச ச த நி த நி த ப ப பத பத ப க க க ப க நி ச. திந்தா திந்தா தகதிமிதா திந்தா திந்தா தகதிமிதா திக்கா தகதிமிதா தந்தின் தகதிமிதா. கப 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 தானி 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 பத சனி த ப க ப க நி ச. ஜம்பரம் பப்ப பரம் பரம் பப்ப ப ஏ ஏ ஏ ஏ. ச ச ச ச ச ச க ச ச ச நி ச. நனனனனனனனனன. ப ப ப ப க க ப க க க க. தனி தனி த ப ப ப க நி நி ப. ரி ச நி ச. ப த நி ச. க ரி ரி. ரி ச ச. க நி. த ப. க ப ப க ப த ப ப த நி த ச நி ச நி ச நி ச ப த நி த ச நி ச நி நி ச நி ச த ரி க நி ச. சங்கீதம் பாட கேள்வி ஞானம் இது போதும். தேங்க்யூ. அடேங்க அப்பா, சூப்பர். உண்மையிலேயே ஒரு சவாலான சாங். நான் இன்றைக்கி வரைக்கும் அந்த ஸ்மியூல் அந்த பாட்டை நான் எடுத்ததே கிடையாது. ஏன்னா நமக்கு வராததை விட்டுறணும். ஆனால் அருமையாக ராஜாராணி சார் அந்த பாட்டை வந்து அழகாக பாடியிருந்தார்கள். அவருக்கு ஒரு பாராட்டுகள் நம்ம கொடுத்து நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அப்பா கிட்டே பரிசு எனக்குன்னு கேட்குறியா நீ? இதோ என்ன பாட்டு? ஒரே நாள் உன்னை நான் இளமை ஊஞ்சலாடுகிறது படத்திலிருந்து சங்கீதம் ஞானம். சொல்லியாச்சு.
உண்மையிலே அது ஒரு சவாலான சாங். ரொம்ப அருமையாக பாடினார்கள் இருவரும். நிச்சயமாக வந்து அதை ஒத்துக்கணும். அது பரிசு தானே, அவங்க அப்பாட்ட எப்படி வாங்காமல் விடாது, அது வாங்கிட்டு தான் போவோம். இதோ அழகான இந்த பாடலும் கூட, இதெல்லாம் கேட்கும்பொழுதெல்லாம் அப்படியே மனசு லேசாகும். ஒரே நாள் ஒரே நாள் பாட்டெல்லாம் எங்கே கேட்டாலும் வழியில் போயிட்டு இருக்கும்போது அப்படி நின்றுடலாம். ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன்னிலமைதான் ஊஞ்சலாடுது. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. மங்கைக்குள் காதலெனும் கங்கைக்குள் நான் மிதக்க, மங்கைக்குள் காதலெனும் கங்கைக்குள் நான் மிதக்க. சங்கமங்களில் இடம் பெறும் சம்பவங்களில் இதம் இதம். மனத்தால் நினைத்தால் இனிப்பதென்ன, ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. நெஞ்சத்தில் பேரெழுதி கண்ணுக்குள் நான் படித்தேன், நெஞ்சத்தில் பேரெழுதி கண்ணுக்குள் நான் படித்தேன். கற்பனைகளில் சுகம் சுகம் கண்டதென்னவோ நிறம் நிறம். மழை நீ நீலம் நான் மயக்கமென்ன. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீ இருக்க, பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீ இருக்க. கண்ணீரெண்டிலும் ஒரே ஸ்வரம், கைரெண்டிலும் ஒரே லயம். இரவும் பகலும் இசை முழங்க, ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது ஊஞ்சலாடுது.
இளமை ஊஞ்சலாடுகிறது படத்தில் இருந்து அந்த இனிய பாடலை பாடிய இருவருக்கும் ஒரு மனமார்ந்த ஒரு பாராட்டுகளை நாம் தெரிவித்து இதோ நம்முடைய MMM9 சங்கமம் இசை நிகழ்ச்சி நிறைவிற்கு வருகிறது. இதோ ஒரு பாடல் பாட இருக்கிறார். இவ்வளவு நேரம் காலையிலிருந்து நம்முடைய பாடல்களை பாடி நமக்குள் உற்சாகத்தை கொடுத்து தங்களுடைய கரவொலி மூலம் பாராட்டுதலை கொடுத்த அனைவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி அமைத்து கொடுத்த நமது அருமை அட்மின் திரு விஜயகுமார் சார் அவர்களுக்கு நம்முடைய அழகான கரவொலி கொடுத்து நாம் என காலையிலேருந்து ஒரு செகண்ட் கூட விடாமல் அந்த நிகழ்ச்சி நமக்கு குறித்த நேரத்துக்கு கொண்டு வந்தவருக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு எத்தனை பாட்டு பாடியிருக்கோன்னு யாருக்கும் தெரியுமா? 72 பாட்டு இது வரைக்கும். 72 songs we have completed. Planned வந்து 60, 12 பாட்டு எக்ஸ்ட்ராவே கொடுத்து இப்போ இது 72 பாட்டு இது வரைக்கும் முடிச்சாச்சு. We will sing another 4-5 songs. ஸோ இப்போது நேற்றுக்கு சாருக்கு வந்து சிஸ்டமில் ப்ராப்ளம் வந்துடுச்சு இல்லையா, அந்த பாட்டு இன்னைக்கு வந்து சார் பாட போகிறாரு. அடுத்த பாட்டுக்கு ஏஎஸ் மகேஷ் அண்ட் கண்மணி இங்கே வந்துருங்க. நினைத்தேன் வந்தாய் 100 வயது பாட போகிறாங்க. அந்த தமிழ் பாடலை தெலுங்கில் பாடியிருக்கிறார். பாடவே ஹாயேகா மூகவை போக்குயி வேలా రాలేటి పూల రాగాలతో పూసేటి పూల గంధాలతో మంచు తాకి కోయిలా మౌనమైన వేళలా ఆమని పాడవే హాయిగా ఆమని పాడవే హాయిగా వయస్సులో వసంతమే ఉషస్సులా జ్వలించిగా మనస్సులో నిరాశలే రచించిలే మరీచిక పదాల నాయదా స్వరాల సంపద తరాల నా కదా క్షణాలదే కదా గతించిపోవుగాదనేనని ఆమని పాడవే హాయిగా మూగవై పోకు ఈ వేళ రాలేటి పూల రాగాలతో
స్పృశించినా మదోదయం దివి భువి కళా నిజం స్పృశించినా మహోదయం మరో ప్రపంచమే మరింటి చేరువై నివాలి కోరిన ఉగాద వేళలో గతించిపోవుగాదనేనని ఆమని పాడవే హాయిగా మూగవై పోకు ఈ వేళ రాలేటి పూల రాగాలతో పూసేటి పూల గంధాలతో మంచు తాకి కోయిలా మౌనమైన వేళలా ఆమని పాడవే హాయిగా ఆమని పాడవే హాయిగా. அருமை அருமை, இதயத்தை திரளாது கடத்திய இந்த பாடலை அதிலே கிளாப்பிங் வருது போல இருக்கேன். அருமை. அந்த சோலோ சாங்கை மிக அருமையாக அழகாக பாடினார்கள். இதோ இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் பாட வருகிறார்கள் திரு மகேஷ் அவர்களும் திருமதி கண்மணி அவர்களும். காலையிலிருந்து அமைதியாக அமர்ந்து உற்சாகப்படுத்தி அனைவருக்கும் உங்களுக்கு கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு சமயத்தில் சந்திப்போம். அதற்கு முன்பு ஒளி அமைத்து கொடுத்த நமது அன்பிற்குரிய திரு ரங்கராஜன் சார் மற்றும் எங்களுடைய அன்பு குழந்தை விக்டர் அவர்களுக்கு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். விக்ரம் ரெண்டு பேருமே இங்கே தான் இல்லையா? விக்டர் மற்றும் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. 100 நிலாவை ஒரு நிலவாக்கி பாவை என்று, 1000 மலரை ஒரு மலராக்கி பார்வை என்று, கண்மீனாக மானாக நின்றாடவோ, சொல்தேனாக பாலாக பண்பாடவோ, மாலை நேரம் வந்துறவாடவோ, மாலை நேரம் வந்துறவாடவோ. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நீலை கண்ணாடி கண்ணம் கண்டு ஆஹா, மலர் கண்ணூரும் கிண்ணம் என்று ஓஹோ, அது சிந்தாமல் கொள்ளாமல் பக்கம்மா, அன்பு தேனோடை பாய்கின்ற சொர்க்கம்மா, அது சிந்தாமல் கிள்ளாமல் பக்கம்மா, அன்பு தேனோடை பாய்கின்ற சொர்க்கம்மா. மன்னன் தோளோடு அலைக்கொள்ளும் கிளை, அவன் தேரோடு பின்னிச் செல்லும் முல்லை. உன்னை நெஞ்சென்ற மஞ்சத்தில் சந்தித்தேன், உந்தன் கை கொண்டு உண்ணாத கண்ணித்தேன்.
கண் என்ன சொல்லித் தீராத இன்பங்கள் என்னென்ன ஓஹோ யா ஓஹோ யா நினைத்தேன் வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது ஓஹோ யா ஓஹோ யா தேங்க்யூ. நன்றி. சிறப்பு, வெகு சிறப்பு. அழகான அந்த ஒரு விரைவான ஒரு பாடலை அழகாக பாடியிருவருக்கும் பாராட்டுக்கள். கரெக்டாக நேரத்தை பாருங்கள். அதான் விஜயகுமார் சார் கரெக்டாக கொண்டு வந்து 5 வண்டியை நிறுத்திட்டார். இனி வரும் பாடல்கள் நேற்று நேரலையில் கொஞ்சம் பாடல்களில் சிறு தடங்கல்கள் இருந்த பாடல்கள் இன்று தொடங்குகின்றது, தொடர்ந்து நடைபெறுகின்றது. செக் செக். ஓகே, இன்னும் 4 பாட்டு, ஒரு 3 சோலோ, ஒரு டூயட். எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கோ இருந்து தாராளமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் கண்மணி மேடம் அண்ட் சவுண்டப்பன் சார். அவங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது, நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. மங்கை கீர்த்தியில் எங்கள் வீட்டு குழந்தைங்க, அவங்க எப்போ கூப்பிட்டாலுமே அவங்க என்றைக்குமே வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்பா இங்கே சொல்லிட்டேங்க வந்துடுறோம் அப்படின்ட்டுருவாங்க. அவ்வளோ அவங்க வந்தாங்கன்னா எல்லோரும் ஒரே குடும்பம், அதனால் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி கண்மணி மேடம் ரொம்ப அருமையாக பாடுறீங்க, அடிக்கடி வரணும் நீங்கள், சரியா? நீங்களும் கண்டிப்பாக வரணும் சார். சார் அதுக்கு ராஜராஜனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் மெயினாக. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. வெளியிலேருந்து வந்தாங்க அத்தனை பேருக்கும். சரவணன் சார் காலையிலேருந்து இது வரைக்கும் பாருங்கள், இன்னும் எனர்ஜி லெவல் பார்த்தீங்களா? கிளம்புற 8 மணிக்கு வந்தார். 8 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அதே கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் ப்ரோக்ராம் அப்படியே கொண்டு போகிறதுங்கிறது சாதாரணம் இல்லை. தேங்க்யூ சார். நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் எல்லாம் ஓடிட்டுருக்கு. ஒரு ட்ரிப்புளமும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க, அழகாக வந்துடுறீங்க. 9 ட்ரிப்புளம் ஆயிடுச்சு. ஸோ நிகழ்ச்சியில் 4 இறுதி பாடல்கள். இப்போ வந்து பூங்காற்று திரும்புமா முதல் மரியாதை படத்துலேருந்து பாட போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நன்னு தாக்கி சார் வெங்கடேஸ்வரல் சார் பாடுவார். அப்புறம் அந்த ராமமயம், நேற்று விட்டு போனது ராமமயத்தை கண்டினியூ பண்ண போகிறாரு. அப்புறம் ரங்கராஜன் சாரோட ஒரு அருமையான மலையாள பாட்டு ஒன்று இருக்குது, கேலி நல்லினம் சொல்லி. கேலி நல்லினம் ரொம்ப அருமையான பாடல். இந்த 3 பாட்டையும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. எல்லாரும் இருந்து இதை கேட்டு போகணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இந்த நேரத்தில் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் ட்ரிபிள் கேவின் ஆசான் திரு ராஜராஜன் சார் அவர்களுக்கு தான் நாங்கள் நன்றியை சொல்லணும். ஏனென்றால் இல்லைன்னா நாங்கள் ஸ்ரீவசத்துக்கு வந்திருக்கவே வாய்ப்பே இருக்காது. அதற்கு அவர்களுக்கும் விஜயகுமார் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு பெரிய மனமில்லாமல் விடைபெறுகிறோம். பூங்காற்று திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாலாட்ட, எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா. பூங்காற்று திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா. ராசாவே வருத்தமா, ராசாவே வருத்தமா, ஆகாயம் கருக்குமா, ஏங்காதே
உறக்கத்தை வாங்கல. இந்த வேதனை யாருக்குத்தான் இல்லை, உன்னை மீறவே ஊருக்குள் ஆள் இல்லை. ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேனடி. சோகராகம் சோகம் தானே, சோகராகம் சோகம் தானே. யாரது போறது கோயில் பாடலாம் தன் முகம் காட்டுமா, பூங்காற்று திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாலாட்ட எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா. உள்ள அழுகிற வெளிய சிரிக்கிறேன், நல்ல வேஷந்தான் வெளுத்து வாங்குறேன். உங்க வேஷம்தான் கொஞ்சம் மாறடும், எங்க சாமிக்கு மகுடம் ஏறடும். மானே என் நெஞ்சுக்கு பால் வார்த்த தேனே, உன்னே என் பார்வைக்கு வாவா பெண்ணே. இசப்பாட்டு படிச்சேன் நானே, இசப்பாட்டு படிச்சேன் நானே. பூங்குயில் யாரது கொஞ்சம் பாருங்க பெண் குயில் நானுங்க. அடி நீதானா அந்த கோயில், யார் வீட்டு சொந்த கோயில். காத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததே உலகமே மறந்ததே. நான் தானே அந்த குயில், தானாக வந்த குயில். ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததா உலகந்தான் மறந்ததா. தேங்க்யூ ஸோ மச். நீங்க தான் அந்த குயில்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீவசத்தோட சொந்த கோயில் புதுசா சார். சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஸ்ரீவசத்தில் அத்தனை பேருக்கும் தெரியும். ஸ்ரீவசத்து சொந்த கோயில் அல்ல. இல்ல அவர் கரெக்டா சிவாஜி கணேசன் மாதிரியே அந்த தொப்பையோடு அப்படியே இருக்காப்ல. వెంకటేశ్వర్లు గారు எழுபத்தி எட்டாவது பாட்டு. నన్ను తాకి ఎవ్వరు ఎవరు, యవ్వనాల నవ్వులో పూలు. నన్ను తాకి ఎవ్వరు ఎవరు, యవ్వనాల నవ్వులో పూలు. తడిమేను వణికింది చలితో, ఒక పెను వేడి రగిలింది మదిలో. నన్ను తాకి ఎవ్వరు ఎవరు, యవ్వనాల నవ్వులో పూలో. నింగి నుండి దేవత దిగనో,
పన్నీటి జల్లు చిలకరించెను. నింగి నుండి దేవత దిగను, పన్నీటి జల్లు చిలకరించెను. చెలి పక్కన ఉంటే నే పరవశమవుతా, చెలి పక్కన ఉంటే నే పరవశమవుతా. ఈ చక్కని చుక్క చెక్కిలి నొక్కుట ఏమో కలయేమో. నన్ను తాకి ఎవ్వరు ఎవ్వరు, యవ్వనాల నవ్వులో పువ్వులో. దేవలోక సుధలు తెచ్చెను, తన తేనెలాంటి మనసు కలిపెను. దేవలోక సుధలు తెచ్చెను, తన తేనెలాంటి మనసు కలిపెను. ఆ మధు తాగితే నా మనసు ఊగితే, ఆ మధు తాగితే నా మనసు ఊగితే. ఈ మధుర 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 భావమేమో వలపేమో. నన్ను తాకి ఎవ్వరు ఎవ్వరు, యవ్వనాల నవ్వులో పువ్వులో. తడిమేను వణికింది చలితో, ఒక పెను వేడి రగిలింది మదిలో. నన్ను తాకి ఎవ్వరు ఎవ్వరు, యవ్వనాల నవ్వులో పూలో. இது என்ன பாட்டு? இது என்ன பாடல்? இது தமிழில் எஸ்பிபியினுடைய அந்த இளமை காலத்து குரலில் வந்து அழகாக ஒலிக்கக்கூடிய பாடல் இது. மிக அற்புதமாக பாடினார்கள். அவர்களுக்கு பாராட்டுக்கள். நம்முடைய கரவொலி கொடுத்து பாராட்டுதலை தெரிவிக்கலாம். நன்றிகள் சார். The penultimate song for the day, penultimate, not the ultimate, penultimate song for the day, Anta Ramamayam. Check. అంతారామమయం ఈ జగమంతారామమయం. అంతారామమయం ఈ జగమంతారామమయం. అంతారామమయం ఈ జగమంతారామమయం. అంతారామమయం. అంతరంగమున ఆత్మారాముడు అనంత రూపములు విననలు సలుపుగా. సోమ సూర్యములు సురలు తారలు ఆమగాంబులు అవనీ జంబులు. అంతారామమయం ఈ జగమంతారామమయం. అంతారామమయం.
అండాండంబులు పిండాండంబులు బ్రహ్మాండంబులు బ్రహ్మలు మొదలుగా నదులు వనంబులు నానా మృగములు ఈత కర్మములు వేద శాస్త్రములు అంతారామమయం అంతారామమయం. సిరించప్పుడు సంగ చక్ర యుగమున్ చేతోగి సంధిప్పడు ఏ పరివారంబలను చీరడు అబ్రగపదింపదింపడు ఆ కర్ణికాంతర తన్విలంబు చక్క నొక్కడు నివాద ప్రోగిత చీకు సోమరి చేరాచరమైన వీడడు గజ ప్రాణోత్పనోత్సాయి. ஃபர்ஸ்ட் கிளாஸ். அழகான ஒரு பக்தி கலந்த ஒரு பாடல். மிக அழகாக அந்த பாடலை அந்த வலிமை குறையாமல் பாடினீர்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். കേളി നളിനം വിടരുമോ ശിശിരം പൊതിയും കുളിരിൽ നീ പ്രീലാവതിയായി ഉണരുമോ മയങ്ങും മനസ്സിൽ സരസിൽ നിൻ കേളി നളിനം വിടരുമോ ശിശിരം. ദിശാനൃത്ത ശോഭനത്തിൽ തുഷാരാർദ്ര ശില്പം പോലെ ഒരിക്കൽ ഞാൻ കണ്ടു നിന്നെ ഒരു വജ്രപുഷ്പം പോലെ. ദിശാനൃത്ത ശോഭനത്തിൽ തുഷാരാർദ്ര ശില്പം പോലെ ഒരിക്കൽ ഞാൻ കണ്ടു നിന്നെ ഒരു വജ്രപുഷ്പം പോലെ. തുടുത്തുവോ തുടിച്ചുവോ തളിർത്ത നാണം വിടരുമോ ശിശിരം പൊതിയും കുളിരിൽ നീ വ്രീളാവതിയായി ഉണരുമോ മയങ്ങും മനസ്സിൽ സരസിൽ നിൻ കേളി നളിനം വിടരുമോ. മറന്നുവോ ഹംസഗീതം
മദാലസ നൃത്തഗീതം മറന്നുവോ ഹംസഗീതം മദാലസ നൃത്തഗീതം മനസുണർത്താൻ വന്ന മായ മേനകേ ഇതാണെന്റെ പ്രേമകുടീരം ശതാവരി ചിത്രകുടീരം ഇണചേരും ആശ്ലേഷത്തിൽ ഇളം മഞ്ഞ് പൂത്ത കുടീരം ഇതാണെന്റെ പ്രേമകുടീരം ശതാവരി ചിത്രകുടീരം ഇണചേരും ആശ്ലേഷത്തിൽ ഇളം മണ്ണ് പൂത്ത കുടീരം പദസ്വരം കിലുങ്ങില്ലേ വിടരുമോ ശിശിരം പൊതിയും കുളിരിൽ നീ വീളാവതിയായി ഉണരുമോ മയങ്ങും മനസ്സിൻ സരസിൽ നിൻ കേളി നളിനം വിടരുമോ. பிரமாதம் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ். 9 மணிக்கு ஆரம்பிச்சு 5:25க்கு 80 பாட்டு பாடி முடிச்சாச்சு. எல்லாருக்கும் திருப்தியாக எவ்வளோ பாட்டு வேணுமோ 4 மணிக்கு மேலே எவ்வளோ வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்லி திருப்தி தானே எல்லாருக்கும்? தேங்க்யூ சார். யூ ஹேவ் எனிதிங் டு சே? ரங்கராஜன் சாரோடு ஆரம்பித்த பாடல் ரங்கராஜன் சாரோடு முடி நிறைவானது. மகிழ்வாக மகிழ்ச்சி. 23 சாங் எக்ஸ்ட்ரா சாங் கொடுத்துருக்கேன். ஸோ அவருடைய டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஓ போடலாமா? இப்போ அந்த நேத்தி மல்டிலிங்குவல் பண்ணோமா, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மெகா மீட். ஸ்ரீவத்சவாசிகளுடைய மல்டிலிங்குவல் கெப்பாசிட்டியை பற்றி நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். இப்போ லலிதாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஒரு லாங்குவேஜ் அடிஷ்னலாக தெரியறது ஒரு அடிஷ்னல் பிறவைக்கு சமம். இப்போ இங்கே ஸ்ரீவத்சவாசிகளில் நிறைய பேர் ஈஸியாக ஐ திங்க் மினிமம் 3 லாங்குவேஜஸ், மேக்ஸிமம் 5 to 6 லாங்குவேஜஸ் தெரிஞ்சவங்கலாம் இருக்காங்க. வெறுமனே இல்லாமல் ப்ரொஃபிஷியன்சி இன் தட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அமேசிங். ஸோ அது ஒரு புதிய பரிமாணத்தை நேற்று எடுத்தது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நேற்று விட்டு போன அந்த தெலுங்கு பாடல்கள்லாம் இங்கே பாடப்பட்டது. இது வெறுமனே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக மட்டும் இல்லாமல் பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்பைரிங் ஈவெண்ட்டாகவும் அது இருந்தது அப்படின்னு சொன்னால் அது மிகையான ஒரு கூற்றாக இருக்க முடியாது. இந்த இப்போ நம்ம நினச்ச உடனே சாதாரணமாக இப்படி ஒரு ஃபுல் டே நிகழ்ச்சி நடத்துகிறோமே, வெளியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஒரு 9 to 5 ஒரு சொன்னார்ல 80 பாடல்கள். இதில் எத்தனை டிபெண்டன்சி இருக்குது தெரியுமா? வைஃபை சரியாக வேலை செய்யாட்டி 80 பாயிண்ட்டை அச்சீவ் பண்ண முடியாது. பாடுறவங்க சரியாக கோஆர்டினேட் பண்ணாட்டி 80 பாட்டை அச்சீவ் பண்ண முடியாது. இங்கே இன்றைக்கி நிறைய இடங்களில் அந்த 80-90க்குலாம் போவாங்க. ஆனால் என்ன ஆகிடும்னா 4 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பரபரப்பு இருக்கும். நீ இந்த மாதிரி உட்காந்து கேட்குறதுக்கு ஆடியன்ஸ் இருக்க மாட்டாங்க. சில மீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 மணிக்கு மேலே ஆடியன்ஸே இருக்க மாட்டாங்க. பாடணும்னு நினைக்கிறவங்க மட்டும் பாடிட்டு இருப்பாங்க. இங்கே இந்த கடைசி பாட்டு பாடுற வரைக்கும் உட்காந்து கேட்குறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படிங்கிறது ஸ்ரீவத்சத்தினுடைய யுனிக்னஸ். அதே மாதிரி சோர்வு இல்லை. கடைசி வரைக்கும் அந்த 80 காலம்பரம் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இட்ஸ் அ மேராத்தான், நாட் அ ஜோக். ரொம்ப ஆமாம். அதனால் அந்த எனர்ஜி இன்னும் பல்கி பெருகி மேலும் மேலும் நீங்கள் இன்னும் நிறைய அந்த மல்டிலிங்கல்லையும் நிறைய ஷைன் பண்ணுறதுக்கு எல்லாம் அல்ல அந்த இறைவனை வேண்டிக் கொள்வோம். முக்கியமாக இந்த கோஆர்டினேஷன் பிட்வீன் த டீம் இருக்குது பாருங்க, அது வந்து எத்தனை முறை சொன்னாலும் நமக்கு நாமே பாராட்டிக்கிற மாதிரி தான் இது இருந்தாலும் அதை நம்ம பாராட்டிக்கலாம். ஏன்னா அது தப்பு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் புது நாள், ஒவ்வொரு நிகழ்வும் புது நிகழ்வு, ஒவ்வொரு நேரமும் புதிய நேரம், ஒவ்வொரு அனுபவமும் புதிய அனுபவம். அதனால் ஒவ்வொரு முறையும் அது பாராட்டுதல் என்பது தற்புகழ்ச்சியாக ஆகாது. அது பாராட்டாதான் தான் பிரச்சனை. ஏன்னா கண்டிப்பாக பாராட்டு பெறுபவர்களுக்கு அது பொருட்டாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பாராட்ட வேண்டியது நம் கடமை. ஸோ அதனால் இதில் பங்கு கொண்ட அத்தனை பேரும் மனமார்ந்த நன்றிகள். இவருக்கு நிறைய நிகழ்ச்சிகள் ஆக்சுவலாக
திடீர்னு டெல்லி போகிறார், திடீர்னு சென்னை போகிறார், திடீர்னு ஃபேமிலியில் ஒரு எமர்ஜென்சி இஷ்யூ அட்டன் பண்ண போகின்றிருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டியும் அந்த கமிட்மெண்ட்டை காலம்பரிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அதை நிறசெலுத்திருக்கார் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் ஒரு ஸ்பெஷல் கைத்தட்டல், உங்களுடைய ஒருங்கிணைந்த கைத்தட்டல். ஆமாம், அதே மாதிரி திரு சரவணன் அவர்கள் சார் கிட்ட வாங்க. இவருடைய பங்களிப்புங்கிறது வந்து வெறும் வார்த்தைகளில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் ஸ்பெஷல் கெஸ்டே சொன்னாங்க இல்லையா, உங்களுடைய கம்பேரிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அது இட் மேட்டர்ஸ். ரம்யா துரைசாமி அவர்கள் வந்து அவங்க பார்க்காத மேடை இல்லை. ஷீ ஷேர்ட் வித் so many legends லைக் எஸ்பிபி, வாணி ஜெயராம், சுசீலா அம்மா, ஜானகி அம்மாவோடலாம் பாடின ஒரு பெரிய பாடகி அவங்க பார்க்காத மேடை இல்லை. இப்போ எத்தனை கம்பேரிங் பார்த்துருப்பாங்க. அவங்க ஸ்பெஷலாக கூப்பிட்டு ரொம்ப அழகாக நீங்கள் பார்த்து, இன்றைக்கி தான் சார் அதை கவனித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. முன்னாடி போன தடவை அவங்க கவனிக்கல போல இருக்கு, இந்த தடவை அதை சொல்லியே சொன்னாங்க, இன்றைக்கி தான் கவனித்தேன், அவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு. ஏன்னா ரொம்ப இயல்பாக ஸ்பான்டேனியஸாக பேசக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர். டக்கு 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 டக்குன்னு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி திடீர்னு ஒரு விஷயத்தை எடுத்து ஆளக்கூடிய ஒரு பெரிய கெப்பாசிட்டி உள்ளவர். உங்களுக்கு வந்து இந்த கேகேல நீங்கள் மெம்பராக இருந்தீங்கன்னா இவருடைய தினம் ஒரு கவிதை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பரிச்சயமான ஆளாக இருப்பீங்க. டெய்லி எப்படி தான் ஒரு கவிதை எழுதுகிறாரோ தெரியல, அதற்கு ஒரு சிறந்தாழ்ந்த இலக்கிய வணக்கம். ஸோ தேங்க்ஸ் டு யூ ஃபார் கம்மிங் டு ஸ்ரீவத்சம். உங்கள் வீடு மாதிரி நீங்கள் இங்கே அப்பப்போ வரீங்க. அதையும் அந்த டேக்கிங் த ஓனர்ஷிப் அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த மேடைக்கு வந்த உடனே இது அவருடைய மேடையாக மாற்றிக்குவார். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். தேங்க்யூ சார், அடிக்கடி இது மாதிரி வாங்க. அது மாதிரி ராஜராஜன் சார் எல்லாத்துலேயும் இந்த நீங்கள் ஒரு பூ மாலை பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு மைய இழையாக எல்லா பூவையும் கோக்கக்கூடிய ஒரு மாலையாக ஒரு நார் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி அவர் ஃப்ரம் த பிகினிங் திரு ராஜராஜன் அவர்கள் ஸ்ரீவத்சத்தையும் அவரையும் பிரிக்க முடியாது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைனாலும் இன்னொரு தகவல் சொல்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் நட்பு சார்? 2ஆம் கிளாஸ்லேருந்து தான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பள்ளி நட்பு அப்படிங்கிறது வந்து வாழ்க்கை நெடுகிலும் பயணித்தல் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட கணவன் மனைவி உறவு மாதிரி தான். ஊடலும் உண்டு, காதலும் உண்டு. நான் ரெண்டையுமே பார்த்துருக்கேன், ரெண்டு பேர்கிட்டையும். ஸோ அந்த நட்பு ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி நீடூழி வாழ இறைவனை எல்லார் சார்பாகவும் பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் திரு ரங்கராஜன் மற்றும் விக்ரம். நம்ம சொல்கிறது இன்றைக்கி பெருசு கிடையாது. இன்றைக்கி ஒரு 3 டைம்ஸ் வந்து இன்றைய ஆடியோ குவாலிட்டியை பற்றி ரம்யா மேடமே சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஆடியோ ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது அப்படின்னு. ஸோ அதுக்கு உங்களுடைய உழைப்பு பெரிது. நேற்று நீங்கள் பார்த்துருக்கலாம், நேற்றைய ப்ரோக்ராமில் ஒரு சில பிரச்சனைகள் வந்தது. உடனடியாக விக்ரம் வந்து கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் பார்க்காம உடனே இந்த ஒயர்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு கும்பகோணம் போய் ஒயரில் கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்குங்கிறத பார்த்து அதை இது பண்ணி திரும்ப இன்றைக்கி கொண்டு வந்துட்டான். ஸோ இந்த மாதிரி சொல்லாமலே ஏவா மக்கள் மூவா மருந்துன்னு அந்த காலத்தில் ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி நான் சொல்லி அவன் செய்யலை, அதை அவனாவே அந்த பொறுப்பை எடுத்துட்டு அதை செஞ்சு இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை வந்து பிரமாதப்படுத்தியிருக்கான். அதனால் விக்ரமுக்கு ஒரு பெரிய நன்றி அனைவர் சார்பிலும். விக்ரமை இயக்கிய திரு ரங்கராஜன் அவர்களுக்கு நன்றி. மற்றும் காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் எல்லார் பாட்டையும் கேட்டு என்கரேஜ் பண்ணி இன்னொருத்தர் பாடும்போது இருந்து அவர்களை ஊக்குவித்த அத்தனை ஸ்ரீவத்சவாசிகளுக்கும் நன்றி நன்றி நன்றி. ஒரு சின்ன விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு நான் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு போகும்பொழுது நமது மதிப்பிற்குரிய சீதாராம் சார் அவர்கள் வந்து எனக்கு நூல் மேலே ஒரு ஆர்வம் உண்டு. அப்போ அவர் எழுதி இயற்றிய பயண வரலாறுன்னு ஒரு புக்கு, அப்புறம் ஸ்ரீவத்சவாசிகள் எழுதின வந்து மகாபாரதத்தில் அறியப்படாத கதாபாத்திரங்கள்னு ஒரு புக்கு, நரசிங் பேட்டை பற்றி ஒரு புத்தகம் எனக்கு கொடுத்துருந்தாரு. அவர் கொடுத்து கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு. கொஞ்சமாக ஒரு புக்காக படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் இந்த மகாபாரதத்தில் அறியப்படாத கதாபாத்திரங்கள் ஓரளவுக்கு என்னுடைய அறிவு கெட்டின வரைக்கும் நான் மகாபாரதம் படிச்சிருக்கேன். அறியப்படாத கதாபாத்திரங்கள் நிறைய விடயங்கள் உண்மையிலேயே எனக்கு அப்போ தான் கதாபாத்திரங்கள் கிடைச்சது. இதை நிறைய பேர் நேரில் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அவர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா மகாபாரதம் எல்லாருக்கும் தெரியும்.
மகாபாரதத்தோட கதையும் தெரியும், அந்த உபபாண்டவர்கள் கதையும் தெரியும். பட் அறியப்படாத கதாபாத்திரங்கிறத அழகாக எடுத்து கோர்த்து அது ஒரு மாலையாக ஒரு நூலாக அதை வெளியிட்ட அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நரசிங்கம்பேட்டை பற்றி சாரும் அவர்களுடைய ஒரு ஆங்கில எழுத்தாளர் ஒருத்தவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த புத்தகத்தை தொகுத்து வந்தாங்க. நான் 100 தடவை சின்ன வயசுலேருந்து இந்த நரசிங்கம்பேட்டை அங்கே போயிருக்கேன். பட் நரசிங்கம்பேட்டைய தல வரலாறு எனக்கு தெரியாது. பட் அந்த புத்தகத்தை படித்த பிறகுதான் அது ஒரு சோழர் காலத்து கட்டப்பட்டது அப்படின்றது மட்டும் தெரியும். பட் அது யார், என்ன, அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த புக்கே ரொம்ப அருமையாக இருந்தது. நேரம் எனக்கு கிடைக்காதனால கொஞ்சமாக படிச்சுக்கிட்டு இப்போ தான் முடிச்சிருந்தேன். அவர்களுக்கு ஒரு பாராட்டுதலையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஏன்னா ஒரு நூலை தொகுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. ஏன்னா அவர் ஒரு மல்டி லெவல், எப்படி சொல்கிறதுன்னா மல்டி லெவல் லாங்குவேஜ் உள்ள அறிவு, ஒரு திறமை உள்ளவர். பாடல் அது மாதிரி ஒரு பக்தியில் இலக்கியங்களில் ஒரு வரலாறு ஆராய்ச்சியாளர். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு எப்படி போய் இவ்வளோ ஒரு கல்வெட்டுகள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு கோயிலில் உட்கார்ந்து அதை ஆராய்ச்சி பண்ணி அதை ஒரு அழகாக ஒரு வடிவமைப்பு அந்த கோயிலை கட்டுற மாதிரியே கட்டி அந்த புக்கை அழகாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். பாலகுமாரன் சார்லேருந்து அந்த எழுத்தாளர்லேருந்து நாங்கள் பேசும்போது ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த நூலை பற்றி பேசும்போது. அதற்கு அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலை நான் தனிப்பட்ட முறையில் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப வாழ்த்துக்கள் சார். அதே போல் சிவசமாசிகள் வந்தாலே நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறது உண்டு, இந்த வயசுக்கு அப்புறம் நம்மளாம் இதெல்லாம் இது பண்ண முடியும். ஆனால் உங்களெல்லாம் பார்த்தாலே ஒரு இளமை திரும்பின மாதிரி இருக்கும். நான் காலையில் வரும்போது பார்த்தா அந்த வாக்கிங்கு, அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது, அந்த பக்தி, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உற்சாகம் நமக்குள்ளே தூத்திக்குது உண்மையிலேயே. அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த 6 மாதம் அதை இன்னும் டானிக் மாதிரி நான் சாப்பிடுவேன். அவர்களை எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள், நன்றிகள். பெரிதொரு சமயத்தில் மீண்டும் சந்திப்போம். அதே போல் நமது அரியலூர் மகேஷ் சார் அவர்கள் வந்து பாடல் நிறைய ஒரு டிக்ஷனரி மாதிரி. எனக்கு கவிதை தெரியும்னா அவருக்கு சினிமாவை பற்றி யார் என்ன பாட்டு நானே அவர்கிட்ட கேட்பேன், எனக்கு நிறைய தெரியாது. கரெக்டாக அதை வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தனித்திறமை படைத்தவர் அவர். அவருக்கு ஒரு பாராட்டுதலையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொண்டு மற்ற எல்லோருக்கும் இங்கு இவ்வளோ நேரம் அழகாக அதை பொறுமையாக உட்காந்து இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இறை அருளுடன் இந்த நிகழ்ச்சி நிதியை நிறைந்ததற்கு அவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இங்கே ஸ்ரீவத்சவாசிகள் எல்லாம் இணைஞ்சு அடியேன் எழுதி இயக்கிய காயோரோகணம் அப்படின்னு ஒரு நாடகம், வரலாற்று தொடர்புடையது. நான் உங்களுக்கு அப்புறமா லிங்க் அனுப்புகிறேன், முழுசாக படிச்சுட்டு இதே மாதிரி ஒரு நாள் கருத்து சொல்லுங்கள். தேங்க்யூ. ராஜராஜ சோழனா உங்கள் நண்பர் தான் நடிச்சிருக்காரு, டாக்டர் டிவிகே தான் நடிச்சிருக்காரு அதில். ரைட், தேங்க்யூ. தேங்க்யூ.